Prayer. Heavenly Father God, we thank you, Father God. Thank you so much for bringing us all together in your midst of Father God. This entire day, this entire week, we were working, going around the clock, oh God. Yet you've made us come here, oh God. Thank you so much for making us come here, oh God. Father God, bless the ones who are unable to come, oh God. Also be with the ones who are on their way right now, oh God. In the name of Jesus, oh God, whatever be the motive that you're here, oh God, help us to understand you, learn you, and get closer to you, oh God. Help us to build a relationship with your Father God. Let us understand the real meaning, the real you of Father God. In the name of Jesus, God, we want to submit everyone who is here present to God. Well, we do not know with what heart, with what mind, with what soul they've come here, oh God. But Father God, when they leave this house, oh God, let them at least take one word with what they've learned or they've understood about you, God. Let them love you for who you are, really, oh Father God. Be with us, guide us, and guide us. In your name we ask. Amen. Amen. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ம் ஓகே. சின்ன பிள்ளைங்களுக்கு எது வேணும்னா கேட்டு வாங்கிடுங்க. வெண்ணி, தண்ணி, ஏதாவது செல்லாக்கா அவங்க ஸ்பெஷலா வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டு 10 o'clock ஆகுங்களா? அவங்க டயர்ட் ஆகாண்டா. இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் தான் எடுத்து சூடாக இருக்காங்க. சூடா சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 1 இன்னும் முடியலையா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. முடியல. ஸோ நீங்கள் வேணால் சாப்டர் வாசிச்சு பாருங்க, பேலன்ஸ் இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, ரைட். ஸோ லெட் மீ ஜம்ப். ரீகேப் பண்ணல, வில் டூ த ரீகேப் மேபி நெக்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ ஒரு கொஸ்டின். ஜீசஸை நமக்கு ரொம்ப தெரிஞ்சது காஸ்பல்ல இருந்து இல்லை, ரொம்ப விளங்குறது காஸ்பல்ல இருந்து, டீப்பராக விளங்குறது அந்த லெட்டர்ஸ்ல இருந்து. பட் வாட் வி நோ அபவுட் ஜீசஸ், அவர் சாஃப்ட், பிள்ளைங்களை ரொம்ப இஷ்டம், அந்த மாதிரி அதெல்லாம் வி நோ ஃப்ரம் த காஸ்பல். ஸோ காஸ்பல் டைமுக்கு அப்புறம், ஸோ தட் இஸ் ஜீசஸ் ஹெவனுக்கு போனதுக்கு அப்புறம் ஜீசஸை பற்றி யாருக்கு தெரியும்? எந்த புக்கில் இருந்து தெரியும்? ரெவலேஷன் இருந்து. இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கலையே. ஓகே, ரெவலேஷன்ல இருந்து we will know, right? Okay, so just in the first chapter, okay, 1 minute, just look, take your eyes through the chapter 1 and see Jesus எப்படிலாம் describe பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ நான் வந்து நம்ம ஜான் ஒரு விஷன் பார்ப்பார் இல்லையா? he sees white hair, glowing feet, white dress, golden pen. அது இல்லாமல் கேரக்டர், ஜீசஸ் செய்த காரியம், பார்த்த காரியம், ஹவு ஹி இஸ்ன்றத என்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து மட்டும் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. என்னெல்லாம் தெரியுதுன்னு பாருங்க. விச் பாயிண்ட்ஸ் யூ கேன் பிக். பைபிளுங்க. ஆமா சார். ஓ பா, கிரேட். சொல்லுங்கப்பா. அது இல்லை, அதான் அது இல்லாம ரெவலேஷன் சாப்டர் 1ல இருந்து மட்டும் அத்தனை டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு ஜீசஸை பத்தி. அதான், தட்ஸ் வாட் ஐ வாண்டட் யூ டு. அது ஒரு நோட் பண்ணி பாருங்க, யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். உண்மையுள்ள சாட்சியும் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்து. சரி, வெரி குட். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் அவருக்கு. இந்த மாதிரி ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். லைக் தட் இஸ், இது யார் சொல்றா? ஜீசஸ் யாரு டிஸ்கிரைப் பண்றா? இது ஜான் இஸ் டிஸ்கிரைபிங், கரெக்டா? அது யார் டிஸ்கிரைப்? வெரி குட். இது யார் டிஸ்கிரிப்ஷன்? ஜீசஸே சொல்றது, தானே சொல்றது, கரெக்டா? So you can see there are 2 people describing Jesus in just the first chapter. Okay, so John describe பண்ணது நீங்க வாசிச்சீங்க. ஜீசஸ் வேற என்ன சொல்லிருக்காரு? நான் அல்பாவும் இருக்கிறேன், திருவலம் பற்றிக்கிறார். Anything else? அது இல்ல, அது physical description.
அப்படியா? ஜான் சொன்னது வேணுமா ஏசப்பா சொன்னது வேணுமா? ஓ ஓ ஜான் சொன்னது வேணுமா? இன்னும் ஜான் சொன்னது இருக்கா? இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்கள் சகோதரனும் ம் இயேசு கிறிஸ்துவின் நித்தம் வருகிற அதேதான் அவளும் கேட்டா. நோ, that is not describing Jesus, no. ம் yeah, good, good. Yes. Mm. Oh, very nice, very good. Okay, very nice. So you see, now you can see இல்ல, so Jesus தன்னை பத்தியே describe பண்ணி highlight பண்ற points கொஞ்சம் இருக்கு. John உடைய praise-ல he is telling some points, okay? So நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க மோஸ்ட்லி, ரைட்? ஸோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட்லாம் கேட்டு 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 காது மரத்தே போயிடுச்சு. அதோடைய ஃபுல் இம்பேக்ட் வி டோன்ட் கெட். ஏன்னா அது யா ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் தெரியும் தெரியும் தெரியும், ஆல்ஃபா ஒமேகா தெரியும் தெரியும், லைக் யூனோ வி ஃபீல் வி கைண்ட் ஆஃப் நோ. அதனால இன்னைக்கு ஐம் கோயிங் டு ரன் த்ரூ ஆல் த டிஸ்கிரிப்ஷன்ஸ். உங்கள் மைண்டில் கிளியராக ஏன் எதுக்குன்னு இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். கரெக்டா? ஒய் இஸ் ஜீசஸ் ஆல்ஃபா ஒமேகானா நம்மளால சொல்ல முடியணும். எதனால நாங்கள் எங்கள் காடை ஆல்ஃபா ஒமேகான்னு சொல்கிறோன்னு சொல்ல முடியணும் நமக்கு. சும்மா ஒரு போயமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அப்படி இருக்கக்கூடாது, இல்லை? இட் ஷுட் ஹாவ் அ லாட் ஆஃப் மீனிங். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் சாப்டர் 1ல் ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ண எதர் ஜான்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஜீசஸ் ஓன் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு விளங்குதான்னு பார்த்துடலாம். ஓகே, ரைட், ஓகே. So John சொன்ன points, Jesus சொன்ன points, okay? I think you all covered everything. So him who is, and the verse 4ல இருக்கிறது, who is, who was, and who is to come, இல்லை இந்த த்ரீ tenses இருக்கிற அந்த ஜீசஸ். ஸோ ஜான் சொல்றாரு. அப்போனா அவருக்கு விளங்கிருச்சு, ஆமா முன்னால இருந்தாரு, டிசைப்பிளாக இருக்கும் போது நம்ம கூட இருந்தாரு, அண்ட் வரப்போறவர், அந்த இதெல்லாம் he has got it. அதனால தான் அந்த ப்ரைஸில் வருது இந்த வார்த்தையெல்லாம். he is not telling you are my friend, நீங்கள் என் கூடயே இருப்பீங்க, நான் கேட்டதெல்லாம் தருவீங்க, அப்படிலாம் சொல்லலை. you see that there's a difference, right? So இந்த ஜீசஸை பார்த்த ஜான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக வேற, கம்ப்ளீட்லி இட்ஸ் சம்திங் எல்ஸ், ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் born from the dead verse 5 நோட் பண்ணிட்டீங்களா? சுபி வாசிச்ச வசனங்கள் இது எல்லாமே. faithful witness verse 5, right? சாட்சி Who'll முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. verse 5ல இதுவும் வாசிச்சிங்க. he loved us, he washed us and made us, verse 6ல made us kings and priests and he is the ruler of all the kings, right? எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், ரைட்? அதாவது ஒரு மாதிரி கேட்டு 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 ஃபெமிலியர் ஆனால் விளங்குதான்னு எல்லாருக்கும் விளங்கிருச்சுன்னா பிரைஸ் காட் கடகடன்னு போயிடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் see. ஸோ ஜீசஸ் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்துருவோமா? verse 8 அதே 3 tenses. அந்த 3 tense இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெவலேஷனில் அது ரிப்பீட் நிறைய தடவை வரும் அண்ட் யூ வில் ரியலைஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் விளங்கும். ஏன்னா இது எழுதுறது எப்போ, ஆனால் அது நடக்க போகிறது எப்போ, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இந்த டைம் பீரியட் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட காடு, அவரால் தான் செய்ய முடியும், இதை செய்து முடிக்க முடியும். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா verse 8 verse 11 பார்த்துக்கிட்டிங்களா? பிகினிங் அண்ட் த எண்ட் verse 8, first and the last, verse 8, first and the last, verse 11 verse 17. ஆல்ஃபா ஒமேகாவும் வருது, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு இன்னொரு காரியமும் வருது. verse 18, I am he who lives and was. சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். So போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? ரைட், ஓகே. verse 8ல ஆல்மைட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ கட்டாயம் நான் விட்ட ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்கு. யாராவது நோட் பண்ணீங்கன்னா கவனிச்சு வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எது ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ எனக்கு இந்த இத்தனை பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, ரைட்? ஸோ
the who is, who was, who is to come, 3 tenses, alpha, omega, beginning and end, first and last, who lives, who மரித்தவர் உயிரோட வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற வசனம் ஆர் இந்த ஃப்ரேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்ற ஃப்ரேஸ் 7 டைம்ஸ் பைபிளில் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 7 வந்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். Okay. All right. So take Isaiah 41, verse 4. Isaiah 41, verse 4. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, முந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. நான் டிஸ்கிரைபே பண்ண வேண்டாம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு. வரப்போற ஜென்ரேஷனை உருவாக்குனவரும் அவர் தான் இல்லை? ரைட் இல்லையா? ஸோ அந்த அந்த ஆமாம், டைமுக்கு அப்பாற்பட்டது பட்டவர்ன்றத எப்படி ஒரு டைமுக்குள்ள அடங்கின மனுஷனுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது? அதனால தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐசாயா 44:6. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்றது ஆர் ஆல்ஃபா ஒமேகா ஆர் பிகினிங் அண்ட் எண்ட் சிமிலர் மீனிங்ஸ் சொல்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் காட் இதை திரும்ப திரும்ப சொல்றாரு, டு ப்ரூவ் ஐ ஆம் காட். நான் காடுன்னு காட்டுறதுக்கு சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன, உங்களுக்கெல்லாம் முன்னாடியும் நான் இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் பின்னாடியும் நான் வருவேன், அந்த பாயிண்ட். ரைட்? ஓகே. ஸோ வெறும் நம்ம டைம் பீரியட் இல்லை, கிரியேஷனுக்கு முன்னாலேயும் கிரியேஷனுக்கு அப்புறமும் இருக்கிற காட்ன்ற பாயிண்ட். ஓகே. Isaiah 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. ஸோ இந்த 3 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறனால நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் ஃபாதர் காடை பத்தி. கரெக்ட்? அப்போ ஜீசஸ் பத்தி வரணும் இல்லையா பாயிண்ட்ஸ்? அஃப்கோர்ஸ் ரெவலேஷன் 1:11 இருக்கு, இப்போ பார்த்தீங்களே, இப்போ பார்த்தோம் நம்ம. ரைட்? ரெவலேஷன் 1:17 இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திரும்ப. ரைட்? ரெவலேஷன் 2:8. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாகும். ஸோ அங்கேயும் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ரெவலேஷன் எண்ட், புக்கு எண்டில் 22:13. ஓ, 22:13 is fantastic. In case anybody has a doubt, ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் அதான், இன் கேஸ் இது வெவ்வேறு ஆளுங்கன்னு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா, அதனால புக்கை க்ளோஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் தான் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாரு. ரைட்? ஸோ இதுவும் ஜீசஸே சொல்றது தான். ஸோ புக் எண்ட்லேயும் ஹீ ரிப்பீட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் அகேன். புக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது இருக்கிற அதே டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஹி யூசஸ் டு க்ளோஸ் இட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இதில் 4 டைம்ஸ் இருக்கு, இதில் 3. ஸோ பிரில்லியன்ட், 7 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். லவ்லி. ஓகே. ஸோ இது ஒரு கமெண்டேட்டர்கிட்ட கேட்ட ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ ஜெஹோவா விட்னஸ் இருக்காங்க, ஜெஹோவாஸ் விட்னஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்களாம். தட் இஸ் ஜெஹோவா காட் தான் கிரேட்டஸ்ட், பிக்கெஸ்ட். அதனால அவரோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீங்க ஜீசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தே யூஸ் இட். எம்பசிஸ் ஆன் ஃபாதர் காட் சொல்லுவாங்களாம். ஆனா இந்த வசனத்தை நோட் பண்ணி பாருங்க. ரெவலேஷன் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இது ஃபாதர் காடுக்கு ஒத்து வருமா?
மறுத்தேன். வராது. ஸோ இட் ஹேஸ் டு பி ஜீசஸ். கிளியர்? காஸ்பல்ல ஒருமே கிடையாது இல்லையா? ஒன்லி ரெவலேஷன்ல ம். So in the underlying, that is, I am the one who died and became alive again அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா ஜீசஸ், நாட் த ஃபாதர் காட் பட் த சன் ஆஃப் காட். கரெக்ட் தானே? ஓகே. ஆஸ் யூஷுவல் 2 விட்னஸ் இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு மேஜர் பாயிண்ட்ஸுக்கு. ப்ளீஸ் ரீட் 2:8 again. You can notice he was dead and came to life. திமென்னா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர். எவ்வளோ கிளியர் அண்டர்லைனிங் இல்லை? there is no confusion, right? So definitely triune God, right? Father Godக்கும் அதே டிஸ்கிரிப்ஷன், ஜீசஸ்க்கும் அதே. இப்போ ஜீசஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் டெஃபினெட்லி ஜீசஸ். ஜீசஸ்க்கும் அதே டிஸ்கிரிப்ஷன், ப்ரூவிங் ட்ரினிட்டி அகேன், ரைட்? அட்லீஸ்ட் 2 people in Trinity is there, right? Any thoughts, any questions? ஆமாம், 7 verses, okay? Right. ஸோ அதே மாதிரி பிகினிங் அண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னாலும் நம்ம இதில் எல்லாம் வந்தது. அதே மாதிரி சம் மோர் வேர்சஸ் இருக்குது. ஓகே, ஐசையா 46:10 இருக்குது அந்த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ சிமிலர் மீனிங். எண்ட் ஃப்ரம் த பிகினிங்னா எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எண்டே எனக்கு தெரியுன்ற மாதிரி, ரைட்? நம்ம லாஸ்ட் செஷன் க்ளோஸ் பண்ணும் போது ஒரு ஓவரால் பிளான்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிரியேஷனுக்கெல்லாம் முன்னாடி ட்ரினிட்டி பேசுகிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் ஒன்று சொன்னேன் நான். அப்போ தட் இஸ் ஈவன் பிஃபோர் கிரியேட்டிங் த எர்த், பிஃபோர் கிரியேட்டிங் யூனிவர்ஸ், பிஃபோர் கிரியேட்டிங் மேன்கைண்ட், ட்ரையூன் காடுக்கு எல்லாம் தெரியும், என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் திஸ் இஸ் ஹேப்பனிங். அப்போ அப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதான் அந்த பிகினிங் ஃப்ரம் த எண்டில் இருந்து, எண்ட் ஃப்ரம் த பிகினிங்னு சொல்கிறது அதுதான் இல்லை? ஸோ காட் நோஸ் எவ்ரி திங். ஸோ 46:10 வாசிச்சிருவோமா? அண்டத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ரொம்ப கிளியர், ரைட்? ஸோ லெட் அஸ் நாட் திங்க், நம்ம யோசிக்கிறது உண்டு லைக் காட் கிரியேட்டட் தி எர்த், மனுஷன் ரொம்ப கெட்டதுக்கு பண்ணி 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 காட் பிகேம் சேட் அண்ட் அதனால தான் வெள்ளம் வந்து அழிச்சு நோவாவை காப்பாத்தினாரு. ஐ திங்க் காட் நியூ இது நடக்கும்னு தெரியும் அவருக்கு, ரைட்? சேம் திங். இன்னொரு ரொம்ப ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நினைக்கிறது, ஜீசஸ் கேம் ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேல் கொன்னுட்டனால சரி எனக்கு நீங்கள் இனிமேல் வேண்டாம், நான் மற்றவங்ககிட்ட எல்லாரையும் போய் அதுவும் வெரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இன்வைட்டிங் த ஹோல் மேன்கைண்ட், உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னோட பிள்ளைங்கன்றது ஃப்ரம் பிகினிங் பிளான். ஏப்ரஹாம் கிட்ட சொல்லும் போதே அதானே சொல்வார், த்ரூ யூ ஐ ஹவ் பிளெஸ்ட் ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் சொல்வார் இல்லையா? ஸோ த பிளான் வாஸ் ஆல்வேஸ் டு இன்வைட். ஆனால் கிறிஸ்டியன்ஸ்க்கு சம்டைம்ஸ் அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, க்ரூசிஃபை பண்ணனால நம்மளுக்கெல்லாம் அந்த கிரேஸ் ஹஸ் ஓவர்ஃப்ளோட். ஜென்டைல்ஸுக்கு ஆர் இன்வைட்டட் இன் டு காட்ஸ் கிங்டம் அப்படின்னு ஒரு ஏதோ ஆஃப்டர் தாட் மாதிரி, லைக் ஒரு செகண்ட் பிளான் மாதிரி. இந்த தப்பு ஒர்க் அவுட் ஆகல, கடவுள் பிளானில் ஒர்க் அவுட் ஆகாமல் கிடையாது. இந்த மை கவுன்சில் வில் ஸ்டாண்ட், ஐ வில் டூ மை ப்ளஷர், எனக்கு பிடிச்சது நான் செய்து தீர்ப்பேன், காட் என்னோட பிளான் செய்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ தட் கேனாட் கோ ராங். ஸோ இஸ்ரவேல் வழியாக ஒரு காரியம் நடத்தணும்னு நினச்சினா நடத்தி முடிச்சிருப்பாரு. மனுஷன் வேணான்னு சொல்லி நின்றுமா என்ன கடவுள் சொன்ன பிளான்? நெவர். அதுவும் பாவியான மனுஷன் பண்ண ஒரு காரியத்தினால ஹிஸ் பிளான் கேனாட் கோ ராங், ரைட்? ஸோ அது நடக்காத காரியம். ஸோ அதெல்லாம் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இன் ஆர் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் டைம் இட் வாஸ் ஒரு நம்ம பண்ண ஒரு காரியத்தினால காட் ஹேட் டு சேஞ்ச் இஸ் பிளான்லாம் நினைக்காண்டாம், ரைட்? அது நோவாக் டைம்னாலும் சரி, ஜென்டைல்ஸை கிங்டம்குள்ள அழைப்பு கொடுக்கறதும் சரி, திங்க் லைக் தட்.
Okay, Revelation 21:6 படிச்சிருவோமா? அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஓகே, இது எண்ட் ஆஃப் த புக்ல நடக்கிற ஒரு காரியம், ரைட்? ஜீசஸ் பேசுறாரு. இதுல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? He said to me, it is done. What is done? கரெக்ட். இங்க போட்ட பிளான், கிரியேஷனுக்கு முன்னால போட்ட பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நவ் we all can be together. நான் இஷ்டம் போல வரவங்களுக்கு எல்லாருக்கும் தாகம் போகும். தாகம்னா என்ன? கடவுள் மேல இருக்கிற அன்பு, your search for him, that has ended, right? அது நின்றுச்சு. கிளியர்? ஆமா. ஓகே, so he knows the end from the beginning. ரொம்ப ஒரு நைஸ் verse also. ஆமா, it is done. நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? அதே மாதிரி ஆல்ஃபா ஒமேகா. What is alpha and what is omega? ஏன் beginning and the end? First alphabet, last alphabet. எந்த லாங்குவேஜ்ல? Very good. Okay, so that is there in many places, right? Okay, Revelationல நிறைய இடத்துல இருக்கு. Okay, so that is in Greek. Okay, இதான் ஆல்ஃபா, இதான் ஒமேகா, ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் ஏல இருந்து ஜி வரைக்கும்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன். இது ஹீப்ரு வார்த்தை, அலெஃப் அண்ட் டாவ். இது அலெஃப், இது டாவ். ஹீப்ரு இந்த சைட்லேருந்து வாசிக்கணும். ஸோ அலெஃப், இது டாவ். ஸோ இதில் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஹீப்ரு லெசன் படித்தோம் தானே? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பிக்சர் உண்டு. அந்த ரூட் பிக்சர், அந்த ரூட் பிக்சர்ல தான் இந்த எழுத்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ திஸ் கேம் ஃப்ரம் அந்த ஒரு ஆக்ஸ் ஒரு புல்ல தான் அலஃப் வந்தது. அலஃப் தான் இதுவும் அதே தான், ரெண்டு கொம்பு. இன்னும் எழுத்து அப்படியே சுத்திருச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். பட் தட் இட் இஸ் லைக் தட். இதோடது தான் அதே தான். ஓகே, ஸோ இதை தலைகீழ வச்சா எப்படி இருக்கும்? தானே? அதான், இதே தான், சேம் திங். ஓகே, இந்த டாவ்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த டாவ் எழுத்து முன்னால வந்து இட் இஸ், நம்ம ஒரு கவுண்ட் பண்றோம்னா இப்படி ஒரு குறி போடுவோம்ல, குறி மார்க் போடுவோம்ல, ஒரு இன்டு மார்க்கோ அந்த மாதிரி ஒரு மார்க். ஸோ த மார்க் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ கிராஸ். பட் ஹவு கிரேட்! ஸோ அலெஃப், யூ நோ லீடர். அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோமே, ஏயும் பியும். ஓ, நான் ஃபுல் ஹீப்ரூ கிளாஸ் ரொம்ப முன்னாடியோ. சாரி, I was so sure everyone knows. Should I சொல்லணுமா? Okay. ஆமா, இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக்ஸ். அதனால எனக்கு ரொம்ப இஷ்டமான டாபிக். தெரியுது இல்ல? ஸோ இதுதான் ஹீப்ரு. இல்லை இது ரொம்ப குவைட் நல்ல டாபிக் போச்சு. அப்போ இன்னைக்கு ரெவலேஷன் சாப்டர் 1 முடியாது. ஓகே, ஐல் ட்ரை டு க்ளோஸ். அது வேற, தட் இஸ் ஆல்சோ அமேசிங். சரி, ஸோ ஹீப்ரூன்ற லாங்குவேஜ் தான் நம்ம இஸ்ரேல் மக்கள் ஏப்ரஹாம் டைம்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்த லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த கேப்டிவிட்டியில் நெபுகாத்நேசர் டைமில் டேனியல் போனாங்கல்ல, அவங்க எல்லாரும் போகும்போது இங்கே யார் இருந்தா? ரொம்ப பாவப்பட்டவங்க தான் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும்
பேபிலோனுக்கு போனாங்க. சிரியா நார்த்தை பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க யூரோப்பில் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கெங்கேயோ வெவ்வேறு செதறடிக்கப்பட்டு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அப்போது ஹீப்ரூ பேசுறது குறைஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் மக்கள் இங்கே வந்து ஒரு ஜென்ரேஷன் கூட இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் மறந்துடுது இல்லை தமிழ். தே டோன்ட் நோ ஹவு டு ரீட், அதெல்லாம் மறந்துடுது கொஞ்சம் இல்லை. ஸோ சேம் அதே தான் அங்கேயும் இமேஜின் பண்ணிக்கோங்க. 70 வருஷம் கேப்டிவிட்டினா கட்டாயம் அங்கே போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. பேர்கள் இவங்களுக்கே மாறிடுச்சு, டேனியல் ஷாத்ராக் மெஷக்குக்கே மாறிடுச்சு. ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு இட் ஆல் சேஞ்ச். அதனால் ஹீப்ரூ லாங்குவேஜ்ன்றது அப்போ திட் இஸ் 500 years பிஃபோர் ஜீசஸோட ஃபஸ்ட் கம்மிங்க்கு 500 yearsக்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அந்த டைமில் தான் அரமாயிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா பேபிலோன்லேருந்து கொஞ்சமும் ஹீப்ரூ, பழைய ஹீப்ரூவும் மிக்சர் தான் அரமாயிக்கு. ஜீசஸ் பேசுனதுலாம் அரமாயிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ தட் ஹேப்பன். இப்போ 2500 வருஷத்துக்கு அப்புறம் கண்ட்ரி திரும்ப ஃபார்ம் ஆச்சு. 1948 தான் திரும்ப இஸ்ரவேல்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகும்போது அப்போ ஹீப்ரூ கிடையாது. எத்தனை 1000 வருஷம் தாண்டிட்டு இல்லை, 2500 years கிட்டத்தட்ட இல்லை, ஹீப்ரூ கிடையாது. அப்போ ஒரு சான்ஸ்கிரிட் மாதிரி ஒரு செத்து போன ஒரு லாங்குவேஜ். பழைய பைபிள் புக்ஸ் தான் ஹீப்ரூவில் இருந்தது. நாட் அ லிவிங் லாங்குவேஜ். லிவிங் லாங்குவேஜ்னா நார்மலாக பேசி எழுதி நியூஸ் பேப்பர் டிவி அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நார்மல் லாங்குவேஜ். அப்படி கிடையாது. ஓகே, பட் இப்போ தட் இஸ் லெஸ் தென் 50 years இட் பிகேம் அ லிவிங் லாங்குவேஜ். அதுவே ஒரு பெரிய மிரக்கல் மாதிரி. அது எப்படி வந்ததுன்னா, ஒவ்வொரு எழுத்து இதான் இப்போ உள்ள மாடர்ன் ஹீப்ரூன்னு போட்டிருக்குல்ல, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னால் ஒரு பிக்சர் வாஸ் தட், படம் இருந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட மீனிங்கை எடுத்தோன்னா அவங்களுடைய ஸ்பெல்லிங்கில் அந்த பிக்சர் போட்டாக்கா அந்த வேர்டோட மீனிங் வருமா. ஒரு மாதிரி நான் சொன்னது விளங்குச்சா? ஐ ஷோ யூ சம் வளர்றதுக்கு முன்னாடி. ஸோ தமிழும் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேயா, இப்போ தான் கொஞ்சம் தமிழ் எழுத்து வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதுவும் மாறி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஹீப்ரூ, எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட் முன்னால் உள்ள ஓல்டு எழுத்துக்கு பிக்சர் கிடையாது. அது ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு எழுத்து. பட் ஹீப்ரூக்கு ஒன்னொன்னும் ஒரு பிக்சர். ஓகே, ஸோ அதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இப்படி தான் ஏ ஃபார்ம் ஆச்சு. இந்த சொன்னேன்ல அப்படி தான் டோயிங்னு ஏ ஆச்சு. ஸோ ஓகே, ஞாபகம் 1 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த ஆக்ஸோட ஹெட் தான் அலெஃப். லாஸ்ட் எழுத்து இருக்கா? இந்த டவ் வந்து ஒரு கிராஸ். டவ் தான் லாஸ்ட் எழுத்து, அலெஃப் தான் ஃபர்ஸ்ட் எழுத்து. ஸோ ஆல்ஃபா ஒமேகான்னு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் க்ரீக்கில் எழுதுனால தே யூஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ். ஏன்னாக்கா நம்ம A to Z சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது A to Z சொல்லும். க்ரீக்கில் அவங்க எல்லோரும் புக் எழுதுனால தே ரோட் ஆல்ஃபா ஒமேகா. ஹீப்ரூக்கு போனோன்னா இட் இஸ் அலெஃப் அண்ட் டவ். ஓகே, ரைட். ஸோ அப்படி ஒன்றுக்கும் மீனிங். ஸோ இந்த அலெஃப்னா ஒரு ஆக்ஸுடைய ஹெட்டுன்றதை ஞாபகம் வைக்கிறத விட, ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒரு மீனிங் வந்துடும். ஸோ வெறும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆக்ஸோட ஹெட், இட் ஷோஸ் ஸ்ட்ரென்த், இட் ஷோஸ் நம்பர் 1. இன்னைக்கு வரைக்கும் வி சே ஆல்ஃபா மேல். யா, ஆல்ஃபா மேல் மீன்ஸ் தி பெஸ்ட், கெத்தான லீடராக இருக்கிற ஒரு மேனுன்னு அர்த்தம். ஸோ ஆல் தட் கம்ஸ் ஃப்ரம் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபா, ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட். ஓகே, அந்த அலெஃப்ன்ற எழுத்துக்குள்ளே அது அத்தனை அடங்கியிருக்கு. லீடர், பாஸு, தலைவர், ஸ்ட்ரென்த்து, அது எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கு. இது வந்து ஜஸ்ட் அ மார்க். இப்போவும் அதில் மீனிங் மார்க் தான். வேறு எது சொல்லலாம்? அந்த ஹே ஆட் பண்ணுறது வந்து விண்ட் ஆர் ஓப்பன் விண்டோ, பட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்ட் ஆர் த ஸ்பிரிட், ரைட்? ஆமாம். ஆர் ஈவன் பிஹோல்டுனா பார்த்து அதிசயப்படுங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இந்த ஹேயில் இருக்கும். ஸோ இப்படி உள்ள நிறைய மீனிங்ஸ், கனெக்டட் மீனிங்ஸ். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுவும் உண்டு. ஸோ நான் அதில் டைம் வேஸ்ட் பண்ணல. ஆமாம், இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் எழுத்துன்னு. அலெஃப், பெய்ட். நான் இப்போ வந்து பெய்ட் சொல்கிறேன். அரபிக்லேயும் பெய்ட் வீடு, ரைட்? ஸோ வீடு டென்ட் மாதிரி ரூமாக போட்டால் லே அவுட் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு பார்த்தீங்களா?
ஓகே, ஸோ அதான் பெய்ட், தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹே சொன்னேன், மார்க் தெரியும். ஓகே, ஸோ a father is called Abba, right? Arabicல. So that is A and a B. Ab. Alifum beitum. அப்போ boss of a house is the father. எப்படி மீனிங் வந்துச்சுல? So that's how the meaning is. Okay, கரெக்டா? ஓ, by the way, alphabet எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்து வருது. Alphabet. Alphabet. English alphabet is alpha and bet. இதெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லணும். This is also nice. அப்புன்னா father பார்த்தோம்ல, அந்த அப்புல நடுல her or the spirit வந்ததுன்னா that is ahab. அஹப்னு சொன்னாதான் it stands for love. So father உடைய essence is love. Make sense? Super or what? Right? அஹப் தெரியும்ல, ஹபீபி தெரியும்ல எல்லாருக்கும். அதான் அது எல்லாருக்கும் தெரியும். அதான், that comes from ahab. Ahab is love, habibi is lover. So Abrahamல இருந்து Abraham என்ன ஆட் ஆயிருக்கு? It's only the spirit he is given. Abraham becomes Abraham. Sarah becomes Sarah. So அதேதான். Okay, so சாதாரண exalted father becomes father of nations. Princess becomes mother of nations. So இப்படி பேசிட்டே போலாம் ஹீப்ரூ பத்தி. So I'm going back to no. அப்புறம் எதுப்பா யாவை மீனிங்கா? பெரஷீத். அந்த இது ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, அதனால. ஓ, அந்த அது இதுதானே இல்லையா? இல்ல, இல்ல, அது வேற. ஆல்பா ஒமேகா போயிடுறேன். Okay, so now you know why I put this slide. Okay, so இது Greekல தான் alpha omega, but Hebrewல meaning பார்த்தீங்கன்னா aleph tav has a lovely meaning. Father to son. Make sense? இல்ல, father and son மாதிரி. So அதனால it's a much bigger meaning. இப்போ இன்னொரு கியூட்டா இன்னொரு பாயிண்ட். ஓகே, இது நிறுத்த முடியல, ஸோ அதையும் சொல்லிடுறேன். Genesis chapter 1 first verse, right? ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீப்ரூல 7 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு வசனம். ஓகே, அகைன் 7. ஸோ 7 வேர்ட்ஸ் உண்டு. அதுல இருக்கிறதுலே சென்டர் 7னா யூ கேன் புட் த சென்டர், ரைட்? அதுல ஒரு இடி டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இங்கிலீஷ்ல. பட் இங்கிலீஷ்ல அதுல டிரான்ஸ்லேஷனே கிடையாது. தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. தெர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட். அது இட் இஸ் ஜஸ்ட் அன் அலஃப் அண்ட் அ டாவ். சும்மா இருக்கும் அதுல. அது என்ன செய்யன்னு தெரியல, அவங்க டிரான்ஸ்லேட்டே பண்ணல அவங்க. பட் ஆனால் ஹீப்ரூ பைபிளில் எடுத்து பார்த்தா அந்த அலஃப் டாவ்னு முதல் வசனத்தில் இருக்கலே சென்டரில் ஒரு அலஃப் டாவ் உட்காந்துருக்கும். இன்ட்ரெஸ்டிங்னா அதே மாதிரி ஜக்கரியா 12:10 இது யூ கான் செக். யூ கேன் செக் அ ஹீப்ரூ பைபிள் ஒரு கம்பேரிசன் எடுத்து பாருங்க எங்கேயாவது, யூ வில் நோட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஜக்கரியா 12:10லையும் தெர் இஸ் அன் அலஃப் டாவ் ரைட் இன் பிட்வீன். அந்த வசனம் நல்ல வசனம், அதை வாசிச்சிடலாம். ஜக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி அந்த எண்ணெய் நோக்கி, எண்ணெய்ன்னு இருக்குல்ல, அந்த எண்ணெய்க்கு பக்கத்துல ஒரு அலஃப்டாவ் இருக்கு. ஃபாதர் அண்ட் சன்னு அங்க பக்கத்துல இருக்கு. யார நோக்கி பார்த்தா? அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல
எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்படி ஒரு காலம் இஸ்ரவேல் துக்கிக்கும். முதல் பிள்ளைக்கு அழுற மாதிரி அப்படி அழுவாங்க. அது வரைக்கும் நம்ம டைம், ஜென்டைல்ஸோட டைம். அவங்க அழுவாங்க எப்போ? ட்ரிபுலேஷன் டைம்ல அழுவாங்க. வென் தே ரியலைஸ், ஓ இதான் மெசையாவா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது தேல் ரிப்பென்ட். இப்போ தே ஆர் பிளைண்டட் அண்ட் இட் இஸ் ஆர் டைம். ஓகே, அது அப்புறம் உள்ள தியாலஜி. இப்போ இதில் நோட் பண்ண வேண்டிய அந்த அலஃப்டாவ் அங்கங்கே வருது. பெரிய மீனிங் ஆட் பண்ண வேண்டாம், இன்ட்ரெஸ்டிங், அதான் ஒரு க்யூட் பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ who is, who was and is to come, 3 tenses மறக்கண்டாம். ஆல்ஃபா ஒமேகா இப்போ பார்த்தோம். பிகினிங் அண்ட் த எண்ட் இல்லை நடக்க போகிறது ஃப்யூச்சர் தெரியும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் வெரி சிமிலர். ஐ எம் ஹீ ஹூ லிவ்ஸ் அண்ட் வாஸ் டெட். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கூட இப்போ சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன்ல. அந்த ஐ வாஸ் டெட் பட் நவ் ஐ எம் அலைவ்ன்ற பாயிண்ட்டு ஜீசஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க. He repeats it so that he wants us to remember. அதில் முஸ்லிம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, கிராஸ்லேருந்து தப்பிச்சிட்டார், மறிக்கலைன்னு சொல்லுவாங்க. He is very clear. I was dead and now I am living. I was dead and now I am living. So clear. வெறும் டெட்டில் டெட் ஆகி இருந்து 2 நாளுக்கு போய் மேலே வந்திருக்கேன் நான். அவ்வளோ ரிப்பீட்டடாக தட் வில் கம். மற்றவங்க பால் பீட்டர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அது ஒரு பாயிண்ட். இது ஜீசஸே வேற சொல்கிறாரு. ஸோ யூ கேன் எவ்வளோ ஷுவரிட்டியோட வி கேன் டேக் தட் பாயிண்ட். வெறும் டேக் த பாயிண்ட்டை விட ஏன் இந்த பாயிண்ட்டை ஜீசஸ் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னு நமக்கு விளங்கணும். நல்ல டீச்சர், நான் நிறைய ஹீல் பண்ணியிருக்கேன், இல்லை ரொம்ப கம்பேஷனேட் காட், அது சொல்லலை. யூ நோட் ஹீஸ் பாயிண்டிங் டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதனால் இது ஷுட் பிகம் ஹை இன் அவர் லிஸ்ட் ஆல்சோ. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இன்னும் மேலே நிற்கணும். அவர் எனக்கு காட் மாதிரி, என்னோட பிரதர் மாதிரியை விட இதெல்லாம் பெரிய பாயிண்ட்டாக தோணணும் நமக்கு மண்டேல. ஓகே, ரைட். ஓகே, ஸோ ரிசரக்டட் ஜீசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹீ வாஸ் டெட் பட் ஹீ இஸ் அலைவ்னு அவர் ரிப்பீட் பண்ண பாயிண்ட்ஸு. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? why is resurrection so important? Why? He is living now, correct? Ana verum I am living forever. I was alive before, I was alive now. அதான் எல்லாத்துலயும் நமக்கு வந்துடணுமே. அதுவும் அதை நம்ம வந்துடணும் அங்க. எனக்கு வீடு கட்ட, எனக்கு இன்டர்சீட் பண்ண, எனக்கு யா ஹி விக்டர்ட் டெத். இல்லை, ஏன் டெத்தில் விக்டரி கிடைக்கிறது அவ்வளோ ஒரு கிரேட் பாயிண்ட். பிசாசு கரெக்ட். சேட்டன் கொண்டு வந்தது தான் டெத். God did not create death. ஈடன் கிரியேட் பண்ணாரு, ரிவர் கிரியேட் பண்ணாரு, இல்லை எல்லாம் கிரியேட் பண்ணாரு. He did not create death. டெத்து எதுடைய அவுட்கம்? எதுக்கு வெளியில்? சின்னுக்கு வெளியில். டிஸ்ஒபீடியன்ஸ், ட்ரஸ்ட் இல்லாமல் அன்பிலீவிங்காக இருந்தனால வந்த விளைவு தான் டெத். கரெக்ட்? கேன் யூ இமேஜின் அ காட் கோயிங் த்ரூ தேட்? நம்ம தப்புனால உருவான ஒரு காரியத்தை he went through that. எங்கேயாவது எனி சென்ஸ், ஏதாவது லாஜிக்? there will not be a logic. இல்லை, அதுதான் கிரேட். ஸோ நவ் வி நோ there is life after death. இதுக்கு என்ன ஷுவரிட்டி? எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் திஸ் இஸ் லைஃப், இது முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படி தானே சொல்கிறாங்க. எத்தனை கோடி 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 மக்கள். ஹவு கேன் வி பி ஷுர்? இல்லை, அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, சம்திங் இஸ் தேர் அப்படின்னு நம்ம எப்படி ஷுவராக சொல்ல முடியும்? இவர் வந்து நிற்கிறாரே, ஜீசஸ் was dead, now he is alive and standing, no, living, to show there is life after death. அப்போ you have to be careful with the life now. Every day should make a meaning, should be sensible, should not be wasted,
பிகாஸ் we will see him, we will meet him. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடும் தானா இல்லையா? இது இது ஒரு லைஃப் தான், நம்ம வாழ்ந்து நம்ம அழிஞ்சு போகிறோன்னா அவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு தான் ரிசல்ட் இல்லையே, இது யாரும் கேள்வி தான் கேட்க மாட்டாங்களே. இது இப்போ என்ஜாய் பண்ணலன்னா நம்ம எப்போ என்ஜாய் பண்ணுறது, அந்த தாட்லாம் ஏன் வருது? பிகாஸ் தே ஃபீல் திஸ் இஸ் லைஃப், இந்த தான் லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது ராங் டெசிஷன்ஸ் வரும். பட் வென் யூ நோ இது ஷார்ட்டான ஒரு காரியம், இனிமேல் வர்றது தான் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு நினச்சோனாலே இதெல்லாம் துச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? யூ வில் நாட் மேக் தோஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ தெர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத். ஆமாம், இட்ஸ் அ கிரேட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லவ். ஏன் அவர் இந்த மனுஷன் கிரியேட் பண்ண டெத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியில் வர்றது? இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹீ லவ்ட் அஸ், நோ அதர் ரீசன். இல்லை அவர் வரணுன்ட்டு இல்லை, அது சுபி சொன்ன மாதிரி நமக்காக. டெஃபினெட்லி. ஓகே, ஹீ விக்டட் டெத் சொன்னாங்கல்ல. ஆமாம், ஒரு டெத் இஸ் நாட் தி எண்ட், டெத் இஸ் நாட் நம்ம பயப்படுற ஒரு காரியமாக இருக்க தேவையில்லை. அதை தாண்டி நம்ம காட் இருக்கார், அதெல்லாம் ஓவர் கம் பண்ண ஒரு காட் இருக்கார் இல்லை? ஸோ அந்த ஃபீலிங் எல்லாம் கொண்டு வர்றது பிகாஸ் ஹி இஸ் ரிசரக்டட், ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேட், ரைட்? யா, ஆமாம். பட் திஸ் இஸ் ப்ராஃபஸிட். நம்ம காட் தான் ஆல்ஃபா ஒமேகா ஆச்சே. ஆமாம், அவர் முன்னாடியே சொல்லிட்டாரே. 1000 years Psalm 16 இருக்கு, தெரியும்ல? ரிசரக்ஷன் எல்லாருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டிய வசனம் 16:10. 1000 years ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு முன்னால டேவிட் எழுதின சாம். The body will not get corrupted. அதில் ஆகாது, it will be saved. அப்போவே ப்ராஃபஸியில் வந்துருச்சு, ரைட்? ஓகே, ஸோ உயிரோட கொண்டு வந்த மக்கள் உண்டு இல்லையா? ஜெய்ரஸஸ் டாட்டர். ஆமாம், பட் வாட் ஹேப்பன் டு தெம்? தே வுட் ஹவ் டைட் ஆஃப்டர் சம் டைம். அந்த யூ ஷுட் நோ சார், ரைட்? ஓகே, லாசரஸ் இருந்தாங்க, லாசரஸோட டூம்பெல்லாம் இருக்குது, யாருனாலும் போய் பார்க்கலாம் இங்கே தான். ஸோ ஹீ டைட் ஆஃப்டர் சம் டைம். பிஷப்பாக சைப்ரஸில் இருந்தார், அண்ட் ஹிஸ் பாடி இஸ் தேர் இன் அ சர்ச் இன் சைப்ரஸ். ஸோ தே டைட், ரைட்? ஆமாம், உலக வாழ்க்கை ended. Maybe they are in heaven with him. ஆமாம், ஓகே, ரைட். ஸோ டஸ்ட் டு டஸ்ட் ஆனது இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் சின். டெத்துன்னு ஒன்று வந்ததே அதனால தான் இல்லையா? வேற நோ அதர் ரீசன். அண்ட் ஜீசஸ் இஸ் த ஒன் ஹூ ஒன் தட், இல்லை? அதை தாண்டி வந்துட்டார். சமாரிட்டன் உமன் கிட்ட சொன்னது ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? நல்ல வசனம் அது. ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். Right? Okay, John 11:25-26. John, correct. John 11, verse 25-26. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ரிசரக்ஷனுக்கு பின்னால் இருக்கிற மீனிங் இதுதான் இல்லை? யூ ட்ரஸ்ட் இன் மீ, ஜீசஸ் சொல்கிறாரு. யூ ட்ரஸ்ட் இன் மீ ஈவன் இஃப் யூ டை யூ வில் லிவ். அதுக்கு அர்த்தம் நமக்கு தான் விளங்கும். உலகத்தில் யூ வில் டை பட் யூ வில் லிவ் அங்கே, இல்லை? ஸோ அது என்னை நம்பி வாங்க, நான் தான் ரிசரக்ஷன், நான் தான் லைஃப், ரைட்? நத்திங் கனெக்டட் வித் எர்த். அந்த டெத்து தான் எர்த்தோட கனெக்டட். அந்த வார்த்தை மட்டும்தான் இதில் எர்த்தோட கனெக்டட், மற்றதெல்லாம். ஆல் ரைட். So now we understand first born of the dead. That is the meaning. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இட்டர்னல் ரிசரக்ஷனோட போயிருக்காரு. மற்றவங்க உயிரோட வந்த ஜெய்ரஸ் டாட்டர், லாசரஸ்லாம் இறந்துட்டாங்க, ரைட்? இங்கே ஏர்த்தில் தே டைட். பட் ஜீசஸ் பிகம்ஸ் த எவர்லாஸ்டிங் ரிசரக்ஷனில் ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த ஃபர்ஸ்ட்னு சொன்னாலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கட்டாயம் செகண்ட் உண்டு, நம்மெல்லாம் உண்டு. அப்போ வந்து yeah, we will all be resurrected too. Yeah, ஒன்லின்னு போட்டுட்டாங்கன்னா தான் ப்ராப்ளம், ரைட்? ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ன். அப்போ கட்டாயம் நமக்குலாம் ஒரு there's a chance, right? Okay. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் போட்டிருந்தது இல்லையா? அந்த டெக்னிக்கல் டேர்ம் தான் ப்ரீஎமினன்ஸ், மீனிங் ஜீசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். He was there before creation. You get me? He is the one who loved the most.
who suffered the most, and then first top போடும்போது அந்த வேர்ட் தான் அந்த preeminence. Okay, அதில் he is the one who resurrected first also. Right? Okay, அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. கொஞ்சம் வசனம் வாசிச்சிடலாமா? You will tell me when to stop, right? Okay. 1 Corinthians 15. Verse 20 to 23. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். So இந்த non-believers questions-ல வரும், ஆடம் பண்ண தப்புக்கு எனக்கே அந்த why should I carry that? But அந்த சொல்யூஷனும் அப்படிதான். One man's sin, we also are dying, but because of one man's resurrection, we will also live again. Right? அந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்டாக வரும். ஓகே. ஆமா, where is death, where is the sting, grave, where is the victory? தெரிஞ்ச வசனம்ல? Correct. 1 Corinthians 15:55. பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஓகே, அது ஆக்சுவலா லா பத்தி பேசிருக்கோம். Colossians 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானார். அதான் இதான் preeminence. ஓகேயா? ஸோ பாடி ஆஃப் the church பாடினாக்கா he is the head, இல்லை? he is the அதுலேயும் preeminence அவருக்கு தான். ஸோ அந்த மாதிரி ரிசரக்ஷன்லேயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக இருக்கிறனால அவருக்கு தான் preeminenceன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. Acts 26, 22, 23. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். காஸ்பல ஒரே சென்டென்ஸ்ல சொல்லி முடிச்சிட்டார். ஆமா, ஜீசஸ் வில் சஃபர். எதுக்காக? நம்ம சின்ஸுக்காக. ஹீல் பி த ஃபர்ஸ்ட் டு ரைஸ். எதுக்கு? டு ஷோ த லைட் டு ஜென்டைல்ஸ் அண்ட் த ஜூஸ். த ஹோல் பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே, போயிடலாமா? அடுத்த வேர்டுக்கு போயிடுவோமா? ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இன்னொன்று ஆல்மைட்டி வாசிச்சோம் இல்லையா? ரைட், ஆல்மைட்டியோட ஹீப்ரூ வேர்டு தான் எல் ஷடாய். ஓகே, ஸோ எல் ஷடாய் உடைய சும்மா வேர்டோட மீனிங்னு பார்த்தா மலை மாதிரி. ஸோ மலை மாதிரின்னு சொல்லுவோம்ல, லைக் சம்திங் பிக், மைட்டி அண்ட் அசைக்கப்பட முடியாத அந்த இமேஜ், ரைட்? ஸோ அந்த பேர் தான் அந்த எல் ஷடாய். ஓகே, ஸோ யப், ஸோ இட் இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆல் சஃபிஷியன்ட், ஆல் த டைம். யூ கெட் த ஐடியா, ரைட்? ஆமாம், யூ கெட் த ஐடியா. ஆனால் மண்டைக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 50 times இட் இஸ் தேர். ஃபாதர் காட் தன்னை பற்றி பேசும்போதும் நான் தான் ஆல்மைட்டின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு நிறைய இடத்துல. பேரை ஏப்ரஹாம்னு மாத்துற இடத்துல என்ன பவர் வச்சு மாத்துறாரு? பிகாஸ் ஹீ இஸ் தி ஆல்மைட்டி, ஹீ கேன் டூ தேட். ஆமாம், அதே மாதிரி ஜேக்கப் இஸ்ரேல்னு பேர் கொடுப்பாரு இல்லையா? அதுலேயும் அவர் தான் காட் சென்ட் ஹிம், ஐ எம் காட் ஆல்மைட்டி, அதனால தான் நான் மாத்துறேன்னு சொல்லுவார். ஆனால் இந்த பேர் இல்லாமல் என் பேர் யாவேன்னு மோசிஸ்டர் சொல்வார் இல்லையா? அப்போ ஹீ டெல்ஸ், நான் ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப்க்கெல்லாம் காட் ஆல்மைட்டி, எல்ஷடாய்ன்னா அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? ஸோ எல்ஷடாய் இஸ் நாட் அ நேம். எங்க காட் மலை மாதிரி அப்படின்றது லைக் ஜஸ்ட் ஒரு மைட்டி அப்படின்னு சொல்றது, அவ்வளோதான். இட் இஸ் நாட் த நேம் ஆஃப் அ காட். இட் இஸ் நமக்கு பேர் மாதிரி இருக்கு, ஏன்னா அது வேற லாங்குவேஜில் எழுதியிருக்கிறனால
எல் ஷடாய் சொன்னால் அதுவும் நேம்னு நினச்சிக்கிறோம், பட் இட் இஸ் நாட் த நேம். நேம் ஆஃப் காட், நம்ம காட் பேர் என்ன? But in the Hebrew word, Yahweh. Yahweh. What is Jesus' name? Actually, English le Jesus, but what is it actually? Yehoshua, which means Yahweh saves. Jesus' name is also Yahweh only. Yahweh உடைய ஒரு ஆக்ஷனை சொல்றது தான் Jesus. Jesus is our savior, he saves. It's actually Yahweh who is saving. So our பேரே Yahweh saves தான். So what is God's name? Only one name, Yahweh. அது ஒன்று தான் பேரு. Not even Jesus. You get me? Yeah. Yahweh தான் பேரு. ஜீசஸா வரும்போது his name is called Yahweh saves. Yeah, okay, all right. So El Shaddai is not a name. It just means attribute. ஒரு attribute. He is almighty. இப்போ இந்த ஏப்ரஹாம் இதில் மோசஸ்க்கு முன்னாடி பேர்னிங் புஷ்ல தானே பேர் தெரியும், யாவேன்னு பேர் தெரியும். அப்போ அந்த டைமுக்கு முன்னாலெல்லாம் எப்படி காடை கூப்பிட்டாங்க? தே கால்ட் ஹிம் எல் ஷடாய் ஆர் எலோஹிம். எலோஹிம் மீன்ஸ் காட், வெறும் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே கால்ட் ஹிம். இது காட் சொல்றாரு, என்ன வந்து எல் ஷடாய்னா எல்லாருக்கும் தெரியும், என் பேர் நான் உன்ட்ட சொல்றேன்னு சொல்லுவார். ஓகே, பேர்னிங் புஷ்ல தான் சொல்வார். ஆமா, நமக்கு இப்போ யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா எல்லாம் யாவே ஹீல்ஸ், யாவே இல்லை ஹீ ப்ரொவைட்ஸ் அப்படின்னு ஒன்னொன்னும் அவர் செய்கிற காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஹீப்ரூ வேர்டு தான். அதை ஒன்னொன்னையும் நேம்னு நினைக்காதீங்க, அவர் செய்கிற காரியங்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்மைட்டி. ஸோ இந்த ஆல்மைட்டின்ற வேர்டை வந்து காடா யூஸ் பண்ணாங்க மோசஸ்க்கு முன்னால் இருந்தவங்க. அதுக்கப்புறமும் பீப்புள் யூஸ்ட் இட். காடை பற்றி பேசும்போது தே செட் ஆல்மைட்டி. நார்மலாக பேசும்போதும் இவங்க ஐசக் சொல்லியிருக்காரு ஜேக்கப்ட பேசும்போது, ப்ராஃபிட்ஸ் அவங்க எழுதும் போது தே செட் ஆல்மைட்டி வில் டூ திஸ் அப்படி. ஸோ தே யூஸ்ட் தட் நேம். தே டென்ட் யாவே யூஸ் பண்ணுற மாதிரி எல் ஷடாய்னா அவருன்ற மீனிங்கில் தே யூஸ்ட் மெனி டைம்ஸ். ஓகே ரைட். ஈவன் இன் ஹெவன் 4 லிவிங் creatures த்ரோன் ரூம்ல அந்த praise வரும்போது they are saying almighty also. Okay, so it is a very powerful attribute, almighty இல்லையா? So ஒரு powerful attribute. Revelation 4:8. இந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். சர்வ வல்லவர்னு தமிழ்ல சார். சர்வர். All powerful. Yeah, nice. So it's not only the angels, even the resurrected church. Okay, அது அந்த 24 elders அவங்களுமே ஆல்மைட்டி சொல்றாங்க. Revelation 11:17. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஓகே, சர்வ வல்லவர் திரும்பாங்க அந்த அங்கே வருது. ஸோ ஆல் பவர்ஃபுல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆல் பவர்ஃபுல். ஸோ ஆல்மைட்டியாக காட் என்ன பண்ணாருன்னு கேட்டால் கட்டாயம் நிறைய வரும்ல, லிஸ்ட்டில் எக்கச்சக்கமாக வரும். கிராஸ் ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஸோ நிறைய காரியங்கள் இருக்கு, ரைட், இன் பைபிள் ஆல்மைட்டிக்கு எக்ஸாம்பிளா. பட் தெர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் பாயிண்ட் அவுட் மட்டும் பண்றேன். he says, is anything too hard for the Lord? Right? எனக்கு எதுவும் கஷ்டமா அப்படின்னு கேட்பார் இல்லையா? So that is Genesis 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் இடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஸோ அந்த டைம்ல he is telling nothing is too hard for me. எனக்கு எதுவும் கஷ்டமா அப்படின்றாருல்ல. ஸோ அது ஒரு ஆல்மைட்டினால தான் சொல்ல முடியும், ரைட்? டைம் அவருக்கு அடக்கம் கிடையாது, சயின்ஸ் இல்லை, எதுவும் எல்லாம் அப்பாற்பட்டவர், ரைட்? ஓகே
இஸ்ரேல் எப்படி செதறடிச்சு போயிடுச்சு, ஹீப்ரூலாம் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னுலாம் சொன்னேன்ல. ஆனால் இஸ்ரவேல்னு ஒரு நாடு திரும்ப நான் கூட்டிகிட்டு வருவேன், வெவ்வேறு பூமியில் இருக்க வெவ்வேறு எண்டுலேருந்து கார்னர்லேருந்து எல்லா மக்களையும் சேர்த்து ஒரு நாடாக நான் திரும்ப ஃபார்ம் பண்ணுறேன் கண்ட்ரியை அப்படின்னு நிறைய ப்ராஃபஸி வேர்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்லேயும் ஹீ டெல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜெரமையா 32:27. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? சேம் மீனிங், ரைட்? இஸ் தேர் எனிதிங் டிஃபிகல்ட் ஃபார் மீ? அதே மாதிரி மேரிட்ட ஏஞ்சல் சொல்லும் போது, சுச்சோ எனக்கா பேபியா எப்படி ஏது போது, அப்போ எலிசபெத்துக்கும் பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லும் போது அகெயின் ஹி சேஸ் வித் காட் நத்திங் இஸ் ஏஞ்சல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கேப்ரியல். கடவுளுக்கு எல்லாம் முடியும், நீ என்ன இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீ சேஸ் தட் லூக் 1:37. ஓகே, அந்த வரிசையில் அந்த ஒரு ரிச் யங் மேனுன்னு ஒருத்தர் வருவார் ஜீசஸ்ட்ட வந்து, நான் எப்படி ஹவு கேன் ஐ பி சேவ்டுன்னு வந்து கேட்க வருவார். அப்போ ஜீசஸ் டெல்ஸ் ஆல் த ரூல்ஸ், நீ இதெல்லாம் பண்ணணும். ஓ தட் ஆல் ஐ ஹவ் டன், ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங், சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, எல்லாம் பண்ணுறல, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் ஃபாலோ மீ அப்படின்னு அத்தோட காலி. அப்படியே கொஞ்சம் மூஞ்சி செத்து போய் இங்கேன்னு போயிடுவார். அப்போ ஜீசஸ் வில் டெல் இல்லை, இந்த மாதிரி உலகத்தோட ரூட்டடா, உலக திங்ஸோட கனெக்டடா ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெவனுக்கு போகிறது கஷ்டம். ரிச் பீப்புளுக்கு ஹெவனுக்கு போகிறது, ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுகள் மண்டையில் தோணுமா இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு போகணுமா, இதுக்கு தானே இவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னு தோணுமா இருக்கும்னே. ஸோ அதனால கஷ்டம்னு சொல்லும் போது டிசைபிள்ஸ் வில் சே, அச்சோ அப்போ யார் தான் ஹெவனுக்கு போகிறது? பிகாஸ் தே நோ ஏதோ எல்லா மேனுக்கும் ஏதோ ஒரு எர்த்லி லிங்க் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிசைபிள்ஸ் கேட்பாங்க, ஐயோ இப்போ இது யார் தான் போகிறது ஹெவனுக்கு? உங்களால் முடியாது, எங்களால், கடவுளால் முடியும். இட்ஸ் ஒன்லி த்ரூ God it is possible. மனுஷன் ஹெவனுக்கு வர்றது எப்படி பாசிபிள்? பை காட், ரைட்? ஸோ தட் இஸ் இன் Matthew 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஓகே, ஸோ இந்த வசனங்களை, இது நெக்ஸ்ட் கமெண்ட், ஆமாம், கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ நமக்கு வீடு கட்டுறது, மாடி கட்டுறதுக்கு கடவுளால் கூடாத காரியமே கிடையாது. எனக்கு 2வது மாடி கட்டியே தந்துடுவார் அவர். அப்படிலாம் சொல்லிடுறேன்டா. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. ரைட். ஸோ ஹீ இஸ் ஆல் மைட்டி, பட் ஆல் ரைட். ஓகே, ஸோ ஜான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம், ஜீசஸ் யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஹூ இஸ், வாஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம் பார்த்துட்டோம், ஆல்ஃபா ஒமேகா பார்த்தோம், பிகினிங் அண்ட் எண்ட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்தோம். He lives and who was dead and now he lives பார்த்தோம், Almighty பார்த்தோம். கரெக்டா? ஸோ நவ் இஃப் யூ சி ஜான் சொன்ன பாயிண்ட்ஸும் அதுவும் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ஸோ ஹூ இஸ், ஹூ வாஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம், ஜீசஸ் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து தான் ஹீஸ் டெல்லிங். ஸோ அவ்வளோ உள்வாங்கினால தான் அவருடைய ப்ரைஸில் இது வருது. ஆமாம், இவர் அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் பண்ணியிருந்திருக்காருன்னு. ஸோ திட்ஸ் வை ஹீ இஸ் ப்ரைஸிங் லைக் தட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட், அவருக்கு அது பெரிய பாயிண்டாக தெரியுது, ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது. இது அத்தனையும் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? ஸோ வென் ஹீ இஸ் ப்ரைசிங், ஹீ இஸ் யூஸிங் தோஸ் சேம் வேர்ட்ஸ். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஓகே, ஸோ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், இது கொஞ்சம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். இது ஆக்சுவலாக இது எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். மேபி இது கொஞ்சம் மேபி ரேராக யூசேஜ் இல்லை ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். ஆமாம். ஸோ இது மற்றதை கடகடன்னு பார்த்துடலாமா? நீங்கள் டெல் மீ டு ஸ்டாப். ஓகே, ரைட். ஓகே, ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். விட்னஸ்னா யாரு? சாட்சி. இல்லை அது ஓகே, மீனிங். விட்னஸ்னா சாட்சி. யாரை சாட்சியாக யூஸ் பண்ணுவாங்க? கோர்ட் கேஸில் தானே. சாட்சினா கோர்ட் கேஸில், ரைட்? ஸோ கோர்ட் கேஸ் இல்லை, கோர்ட்டில், லைக் ஆமாம். ஸோ யாரை விட்னஸ்ன்னு கூப்பிடுவாங்க? ஆமாம், இவங்க விட்னஸ் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? பார்த்தவங்கள. ஸோ சொந்த கண்ணால் பார்த்தவங்கள மட்டும்தான் விட்னஸ்ன்னு இட் இஸ் அக்செப்டட். ஸோ ஃபார் ஸோ குட், வெரி குட். அதில் பொய் சொல்கிறவங்களும் இருப்பாங்க, அது நம்ம மக்களாக இருக்கிறனால. ஸோ அதான் அந்த வேர்டு ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். ஆர் வி ஓகே? பொய் சொல்லாத ஒரு விட்னஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன் யாருக்கு? ஜீசஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ
இட் ஷோஸ் யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஏன்னா அவர் பொய் சொல்லாத விட்னஸ் அப்படின்னு ஜான் சொல்றாரு. ரைட், இது ஜான் சொல்ற பாயிண்ட்ஸ். ரைட், ஓகே. ஸோ ஹீஸ் திரும்ப அழுத்தமா சொல்றாரு, அவரை நம்பலாம், அவர் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஓகே. ஏன் இது இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ஜானுக்குன்னா, யோசிச்சு பாருங்க, ஜான் இருந்த டைம் எப்படி? ஜான் எங்க இருக்காரு? ஏன் இருக்கிறாரு? பிரிசன்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் பிரிசனுக்கு வந்திருக்காரு? ஆமா, பிகாஸ் ஹீஸ் அ கிறிஸ்டியன், ஹீஸ் அ பிலீவர். அதனால அப்போ என்ன அர்த்தம்? ரோமராஜ்யத்துல கிறிஸ்டியனா இருந்தாலே பாடு பாடு. லைக் ரைட், தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ். பிஸ்னஸ் நடத்த முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு கம்யூனிட்டி கூட இன்வால்வாக இருக்க முடியாது, பொலிட்டிக்கல் பீப்புள்கிட்ட இருந்து ஒளிஞ்சு மறையணும், போலீஸ்ட இருந்து மறையணும். யூ கேன் இமேஜின். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஹீ இஸ் டெல்லிங் தெம், நம்ம காட் வந்து இதற்கெல்லாம் தாண்டின ஒரு உண்மையான விட்னஸ், பயப்படாதீங்கன்ற மாதிரி. லைக் ஏன்னா அதை ஒரு பெரிய பாயிண்டா சொல்றாரு. சொல்றதே ஒரு 5 பாயிண்ட் தான் இல்ல, அதுல சொல்ற ஒரு பாயிண்ட் இது. ஸோ உங்களுக்கு நம்ம ஹியூமனா யோசிச்சு பாருங்களேன். ஜான் காலத்துல இருந்து ஜீசஸ் கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்ணால பார்த்தவங்க இறந்து போயிருக்கலாம். கரெக்டா? ஜான் வாஸ் எ யங் மேன், அதனால இன்னும் உயிரோட இருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் இறந்து போயிருக்கலாம். அப்போ இது 2வது ஜெனரேஷன் கிறிஸ்டியன். இந்த மாதிரி பர்சிக்யூஷன்ல கஷ்டப்படும் போது டவுட் வருமா வராதா? கட்டாயம் வரும், ரொம்பவே வந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சு பெரியவங்களா, பெரிய கிறிஸ்டியன் லீடர் எல்டர்னு இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா பர்சிக்யூட் ஆகி ரோமராஜ்யம் கொல்லுது அவங்கள. அப்போ எவ்வளோ ஒரு கலக்கமா இருந்திருக்கிற டைம்ல ஹீ சேயிங் நோ நோ நோ, ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ், யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம், ஹோல்ட் ஆன் டு ஹிம், விட்டுறாதீங்க, ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் சொல்றாரு. ஓகே, அதனால இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்றாரு. ஏன் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ்? ஹி வாஸ் தேர் பிஃபோர் த பிகினிங். நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்தோம்ல, பிஃபோர் ப்ரீ கிரியேஷனே டிசைடட் ஜீசஸ், ரைட்? ஸோ ஹீ இஸ் தேர் ஃப்ரம் பிகினிங். ஹீ கிரியேட்டட்னு இருக்கும் இல்லையா? எந்த வசனம்? அதுல ஜீசஸ் இல்லையே. ஜெனிசிஸ் 1:1 மாதிரியே நியூ டெஸ்ட்மெண்ட்ல வர வசனம். கரெக்ட், ஜான் 1:1. வெரி குட். So he was there before creation. He created in alla irukku, right? So he was there before creation. Make sense? Correct? So Jesus creation time la paathitu irundar ellathiyum. Make sense? He was the word, so he was there, right? Okay. Ephesians 1:4 eduthu vaachilama. வேற யாராவது 1 Peter 1:18 to 20 எடுத்துக்கோங்களேன். நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்மளையும் செலக்ட் பண்ணிட்டார் அப்பவே. 6000 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறக்க போற நம்மளையும் கிரியேஷனுக்கு முன்னாலேயே ஜீசஸ் தெரியும். ஓகே, 1 Peter 1:18 to 20. முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 18 to 20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இப்போ கிளியரா? ஆமா, அவர் கிராஸ் ரிடெம்ஷன் இதெல்லாம் எப்போ பிளான்? அதுக்கு முன்னாலேயே பிளான் எல்லாம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. மேக் சென்ஸ்? ஓகே. So he is there. So he is a witness of creation. Correct? He is there from before beginning. So he knows the Father. அதையும் சொல்வாரே, நீங்க எனக்கு கடவுளை காட்டுங்கன்னு டிசைபிள்ஸ் கேட்கும் போது பிலிப் கேட்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி, ரைட்? ஸோ ஜான் 17:21 அதான் எழுதியிருக்கனான்னு தெரியல, பட் வசனம் ஆசை.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசாரிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். சாரி, ஜான் 17 ஜீசஸோட ப்ரேயர், நோ மறந்துட்டேன். ரைட், அப்போ அதில் சொல்கிறாரு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம்ல முன்னாடி அப்படின்னு. ஜீசஸ் இப்போ ஏர்த்ல இருந்து ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? ஸோ ஹீஸ் ப்ரேயிங் லைக் தட். ஃபாதர் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோமே முன்னாலன்ட்டு. ஸோ அந்த அந்த அப்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் விட்னஸ். ஏன் இந்த வேர்டு விட்னஸ் வருதுன்றது யூ கேன் நோட் இல்லையா? அவர் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த பிளான் ஃபுல்லாக தெரியும், என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும், கண்ணால் தெரியும் அவருக்கு. ரைட், புக்கில் வாசித்து படித்து தெரியல, ஹி வாஸ் தேர் இல்லையா? சரி, ரைட், ஓகே. ஸோ ரிடம்ஷன் பிளான் தெரியுமா? தெரியும். இட் இஸ் ஃபினிஷ்ட் சொன்னாரே, ரைட், பிகாஸ் இஃப் பிளான் போட்டவங்க அவங்க தானே. பிளான் முடிஞ்ச உடனே இட் இஸ் ஃபினிஷ்ட், நடந்து முடிஞ்சிருச்சு ரிடம்ஷன் சொன்னேன். ஓகே, ரைட், ஓகே. ஸோ வி நோ தட். Faithful witness, any other question? Clear? Yeah. Who loved us, washed us from our sins, made us kings and priests, தெரியும் நினைக்கிறேன். Loved us, தெரியும். His blood washed us, தெரியும். Right, okay. Kings and priests தெரியும்ல, Melchizedek, Jesus and us, தெரியும். இதுல லிஸ்ட்ல ஏன் இஸ்ரேல் வரல? அதான் ஏன் இஸ்ரேல் வரல? யாரு ராஜாக்கள் இஸ்ரவேல் நாட்டுல? எந்த கோத்திரம்? எந்த கோத்திரம் பிரீஸ்ட்? அப்புறம் இருக்க முடியுமா? யாராவது கிங்காவும் பிரீஸ்டாவும் இருக்க முடியுமா? அதுதான் கேட்டேன். அதனால அந்த அவ்வளோ ஸ்பெஷல். அதனாலதான் இஸ்ரேலுக்கு முன்னால இருந்த மெல்கிசேதேக் ஓகே, அவர் கிங் அண்ட் பிரீஸ்ட். சாலேம்ன்றதுக்கு ராஜாவா இருப்பாரு. அதுக்கு ஜீசஸ் இருக்காரு பாவம் இடையில. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் நம்ம இருக்கோம். ஓகே, ரைட், ஓகே. ஸோ யா பிகாஸ் தே பிகம் அ பிலீவர். ரைட், அந்த லிஸ்ட்ல வராங்க. பட் இஸ்ரேல் அஸ் அ கண்ட்ரிக்கு அந்த பிளெஸிங் இல்லை, கிடையாது. அந்த கிங் அண்ட் ப்ரீஸ்டா இருக்கிற பிளெஸிங் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஜீசஸ் மெல்கிசேதேக் மாதிரி இருப்பாருன்னு ப்ராஃபஸியில் இருக்கு. ரிமெம்பர் எவ்ரி 1000-year gap, Abraham, that is 2000 years before first coming of Jesus, ஏப்ரஹாம் தான் மெல்கிசேதேக்கை மீட் பண்ணுவார். 1000 years before first comingல டேவிட் வந்து Psalm 110ல ப்ராஃபட்டிக்கலாக சொல்வார், மெல்கிசேதேக் மாதிரி நமக்கு ஒரு ப்ரீஸ்ட் வேணும். அவர் காலத்தில் லீவைட்ஸ் தான் ப்ரீஸ்ட்டு. ஆனால் அவரோட அந்த ப்ராஃபஸியில் லீவைட் சரியில்லை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நல்ல ப்ரீஸ்ட் வரணும் அப்படின்னு அவர் இதில் சொல்வார், மெல்கிசேதேக் மாதிரி. அப்போ காட் வில் சே, அந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் கொண்டு வருவேன், திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஆன் மீன்னு சொல்லி அவர் ஹில் டூ இட் அண்ட் ஜீசஸ் வில் கம். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஹீ இஸ் அ கிங் அண்ட் அ ப்ரீஸ்ட். ஜீசஸ் இன்னும் கிங்காக ஆகலை அஃபிஷியலாக, பட் ஹீ வில் பிகம் அ கிங். நம்ம கிங்காகவும் ஆகலை, ப்ரீஸ்டாகவும் ஆகும். We will become, and as John said, he made us king and priest. அங்க எப்போ ஆவோம் கிங் அண்ட் பிரீஸ்டா? எப்போ ஆவோம்? கரெக்ட். ஓகே, சூப்பர், டன். ஓகே, இதே மாதிரி he is a ruler of kings of the earth இன்னொரு இதுலயும் சொல்லியிருப்பார், நம்ம ஜான் சொல்ற ஒரு பிரைஸ்ல. ரைட், ஸோ ஜீசஸ் இன்னும் கிங் ஆல. ஜான் பார்த்தாரா கிங்கா? ஃபார் ஷுர் நோ. பாம்போல ஒரு கார்பெண்டர் சன்னா பார்த்தாரு, 3 years இருந்துட்டு கிராஸ்ல தான் பார்த்தாரு ஜான். ரைட், பட் இந்த மெசாயா தான் ராஜாவா வருவார்னு அத்தனை ப்ராஃபஸி இருக்கு. நிறைய தடவை நம்ம பார்த்தது தான், கடகடன்னு சொல்ல போறேன். ஏன் இந்த ராஜாவா வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன் ஜீசஸ் கிங்கா வரணும்ன்றது ஒரு இந்த பிளான்ல கிளிக் ஆகணும். ஏன்? வெரி குட், கரெக்ட். glorified இருக்கிறதுக்கு. வாட் எல்ஸ்? there is a very strong theological reason. இல்ல, ஏன் ஒரு ராஜாவா வரணும் மெசாயா? ஏன் வந்து 1000 year ரூல் பண்ணணும்லாம் கணக்கு? ஏன் அது காடுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவை? அவரு ரூலர் ஆஃப். that is a nice point.
ஐ திங்க் ஐம் கோயிங் டு டேக் தட். யா ஏன்னா கிரியேட் பண்ணும்போது ஆடம்ட்ட என்ன சொல்லி பிளஸ் பண்ணுவாரு, என்ன சொல்லி வேலை கொடுப்பாரு? வெரி குட். பண்ணாரா? பண்ணல. ரைட். ராஜரீகம் கொடுத்தாரு, நம்ம ஆளு போட்டுட்டாரு. ஆமா. So a man has to come and rule the creation. Make sense? So it has to be a man. That's why Jesus has to come down to rule. Clear? இதெல்லாம் லூஸ் எண்ட் கிடையாது, இதெல்லாம் நீட்லி ஜிக்ஸா மாதிரி ஃபிட் ஆகும். ஓகே ரைட். ஸோ ஹீ லாஸ்ட் இட். ரூல் பண்ண சொன்னாரு. ஜெனிசிஸ் 3:15 somebody is coming சொல்லுவாரு. கரெக்டாக அந்த ப்ராமிஸ். ரைட். ஓகே. அதுக்கப்புறம் ஏப்ரஹாமை சூஸ் பண்ணி 12 சன்ஸ் வரும்போது ஜூடா ட்ரைபில் கிங்காக இருப்பாங்க. இந்த டைமில் கிங்ஸ் ஏது? இது இருக்கிறது 12 பிள்ளைங்க தான். நீ கோத்திரமாயி உன் கோத்திரத்துல ஒரு ஆளு ராஜாவா வருவாருன்னு சொன்னார். இது எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு? யாருக்கு மூலம் ஃபுல்ஃபில் ஆச்சு? டேவிட். சால் பெஞ்சமின் இல்ல, பெஞ்சமின் கோத்திரம். இது ஜூடா கோத்திரம். ஜூடா கோத்திரத்து ராஜா யாரு? டேவிட். பெஞ்சமின் கோத்திரம். அந்த கிங் சாலும் பெஞ்சமின் கோத்திரம். பவுல் அவரும் பெஞ்சமின் கோத்திரம். அதனாலதான் ஒரே அந்த ஃபேமிலி நேம் சவுல். சவுல்னா பிக்னு அர்த்தம். அவர் பேரை மாத்தி வச்சது நான் பேபி பால்னு மாத்தினார். ஹம்பிள் ஆக்கிடுவாரு பேரை. ஸோ இவங்களுக்கு ராஜரீகம் உண்டு. ஜூடாக்கு உங்களுக்கு இந்த ரூல்லாம் உண்டு. லயன் மாதிரி ஒரு ராஜா வருவாருலாம் சொல்லி சொன்னது இங்கே. அப்புறம் டேவிட் கிட்ட தான் ராஜாவானோடனே ஓ ஃபேமிலி லைனில், ராயல் லைனில் மெசையா வருவாருன்னு சொல்வார். அது வேற மாதிரி ஒரு கிங்டம் இல்லை, இட்டர்னல் கிங்டம் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ரைட். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க மெசையை பற்றி. ஸோ ரொம்ப தெரிஞ்சது. மைக்கா 5:2 என்ன வரும் அதில்? வாசிக்க வேண்டாம், சும்மா சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகம் இருந்தா. பெத்லஹேம்ல பிறப்பாருன்ற. ஆனா நமக்கு அது மட்டும்தான் யூஸ்வலா மண்டேல நிற்கும். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அந்த வசனத்தை. அதுல இன்னொரு பார்ட் இருக்கு. நவ் யூ ரீட் 5:2 வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க எல்லாரும் கடகடன் 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள யார் வரப்போறா? ராஜா. ஒரு ராஜா வரப்போறாருன்னு வந்தது யாரு? தொட்டில் கூட ரூம் கூட இல்லாம வந்தது. ரைட். So note the points. The prophecy says a king will be born. In fact wise men வந்து தேடுவாங்க தெரியுமா? அவங்க வந்து தேடும் போது எல்லாரும் புக்கை வாசிச்சுட்டு ஆமா பெத்லஹேம்ல பிறக்கணுமா அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு கிளியரா தெரியும் எல்லாருக்கும். ஜீசஸ் தான் அதுன்றத மிஸ் பண்ணாங்க. ரைட். ஓகே. Isaiah 9. But note the point, it's a ruler, it's a king who is going to be born. வந்துட்டே இருக்கு பாருங்க. Isaiah 9:6 அதுவும் தெரிஞ்ச வசனம். 6:7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் இருக்கும். Clear? Government will be on his shoulder. He'll be a ruler. ஓகே. இதுவும் கிறிஸ்மஸ் வசனம், தெரிஞ்ச வசனம். ரைட். ஓகே. Zechariah 9:9 Palm Sunday வசனம். Your king is coming on a குதிரையில வரல, ஒரு கழுத குட்டியில வரார். வெரி குட். ஸோ அதுலயும் ராஜா. ஈஸி வேர்சஸ், நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ஸ். ஆனா எல்லாத்துலயும் ராஜா ராஜா ராஜான்னு வரும். ஓகே. கிளியர்? ரைட். டேனியல். ஸோ டேனியல் இப்போ வந்து இஸ்ரேல் விட்டுட்டு இப்போ ஜென்டைல் உலகம் ஆயிடுச்சு. இவங்க தான் சிதறடிக்கப்பட்டாங்களே. இப்போ நெபுகாத்நேசரோட ட்ரீம். ஸோ இது இஸ்ரேல் கனெக்ஷன் இல்லாத ஒரு பாபிலோன் ராஜா பார்க்குற ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் இந்த ஸ்டாச்சுவை டிஸ்கிரைப் பண்ணுவார் டேனியல். வித் த ஹெல்ப் ஆஃப் காட்ன்னு சொல்வார் இல்லையா? அப்போ பாபிலோன் கிங்டம், பர்ஷியன் கிங்டம், கிரீக் கிங்டம், ரோமன் கிங்டம் இதெல்லாம் வரும். ஆனால் ஒரு கல் வரும், யார் கையும் படாத ஒரு கல் வரும்.
எல்லா ராஜ்யத்தையும் இடிச்சு போட்டுரும் அப்படின்னு வரும். கரெக்ட். அண்ட் அந்த சாப்டர்லயே டேனியலுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கும். அவரும் அதையும் சொல்லிடுவார், இதெல்லாம் இந்த கிங்டம் இதெல்லாம் போயிடும், காட் உண்டாக்குற ஒரு பெர்மனன்ட் கிங்டம் வரும் which will grow and fill the earth ன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ யூ see that kingdom thing is going on coming. வேற ராஜாக்கள் வரலாம், பெரிய பெரிய பவர்ஃபுல் ராஜாக்கள் வரலாம், பட் ஸ்டில் காட்ஸ் கிங் வில் கம் at the end. Clear-ஆ? Right? So you can see throughout Bible, and the topic மாறவே மாறாது. King is coming, king is coming, king is coming, is going on coming. Right? இந்த கிங்டமை பற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ராஃபஸிஸ் இருக்குது, பவர்ஃபுல் கிங்டம் இருக்குது. சாம்ஸில் எத்தனை வந்துச்சு. ஆமாம், இல்லை இங்கே படித்தோன்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன், பட் சாம்ஸில் நிறைய வரும். ஓகே, பவர்ஃபுல் கிங்டம், இட் வில் பி அ ப்ராஸ்பரஸ் கிங்டம், பீஸ்ஃபுல் கிங்டம், பிள்ளை பாம்பு ஸோ அது அந்த கிங்டம். இதுக்கு அடியில் வர்றது யாரெல்லாம்? ஃபுல் எர்த் இல்லை, எல்லாம் அவருக்கு அடியில், அந்த ராஜாக்கு அடியிலன்னு இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக, நாட் ஒன்லி த பிலீவர்ஸோட ஹார்ட்டில் மட்டும் இருப்பாங்க அப்படிலாம் இல்லை. இந்த கிங் இஸ் லைக் அ ப்ராப்பர் கிங். இல்லை, டோன்ட் பொயட்டிக்காக ஆக்கிற வேண்டாம். ஜீசஸ் இப்பவும் தான் இருக்காரு, இப்பவும் என் மனசில் ராஜாவாக இருக்காரு, அப்படி ஆக்கிற வேண்டாம். இது பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ரொம்ப இருக்குது இல்லையா? நம்ம ஹார்ட்டில் உட்கார்றது பவர்ஃபுல் கிங்டம் கிடையாது. Okay. So all earth, all nations, all people, it's a never ending kingdom. Clear? Yeah, okay. ஆமாம். ஸோ செகண்ட் கம்மிங்கில் வந்து தான் அவருடைய ராஜாங்கம் நடக்கும்னு இல்லை. ஈவன் டுடே யார் யார் லீடர்னு ஒவ்வொரு ராஜ்யத்துலையும் இருக்கிறாங்களோ அது யாருடைய பவரில் கண்ட்ரோலில் இருக்காங்க? ரைட், மறந்துட வேண்டாம். ஸோ நெவர் திங்க், ஐயோ அவர் கண்ட்ரோல் மீறி என்னெல்லாமோ நடக்குதுன்னு. நெவர் திங்க் அபவுட் ஃபேரோ. ரிமெம்பர், பிளேக்ஸ் எல்லாம் அனுப்பி எல்லாம் பண்ணும்போதும் அவர் சொல்லுவார், ஃபேரோ அங்கே உட்கார வச்சிருக்கதே நான் தான் சொல்லுவார் கடவுள், இல்லையா? ஆமாம். நெபுகாத்நேசர் பாடம் படிப்பாரு, இந்த ட்ரீம்லாம் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அனிமல் மாதிரி அலைவார் இல்லை? அது ஏன்? அவர் தாம் பெருமையில் நல்லா தான் கட்டியிருக்கேன் பேபிலோனான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் காட் வில் சே, நீ கெட்டலை, இங்கே உட்கார வச்சிருக்கதே நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் 7 years he will lose his mind, இல்லையா? ஸோ he is showing a lesson. எல்லா கிங் உட்காந்துருக்கதும் அண்டர் மை பவர். அது நல்ல கிங்கோ கெட்ட கிங்கோ வேற விஷயம். திங்க் ஆஃப் ஜோப், ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். Satan cannot do anything unless God allows him to. Right? நம்ம ரெவலேஷன் இன்னும் படிக்க படிக்க அது will be so clear. டேவிட ராஜாவாக்குனதும் காட் தான், ஃபேரோவை ராஜாவாக்குனதும் காட் தான். உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலும் காட் தான், மோடியும் காட் தான். யா யூ திங்க் த சர்ச் வாஸ் ஸோ யுனைடெட் பிஃபோர் மோடி? நோ. நவ் ஒரு எல்லாரும் ஒன்னொரு சிக்கன் சேரவும், ஒரு ரிவைவல் வரவும், உண்மையாக காடை படிக்கிறதும் இதெல்லாம் இப்போ தான் நடக்குது. நெவர். இட்ஸ் ஆல்வேஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து அந்த கிளவுட்ஸில் வருவாருன்ற பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ ஈவன் த அண்டர்ஸ்டாண்டிங், ராப்சர் ஒரு கம்மிங்கா இல்லை அது செகண்ட் கம்மிங்கா அப்படிலாம் ஒரு டவுட் வரும். ரைட்டா? மிட் இயரில் மீட் பண்ணுறோம், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது. மிட் இயரில் மீட் பண்ணுறதுனால அது ஜீசஸோட கம்மிங்கே கிடையாது, நம்ம அப்பு அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஜீசஸ் திரும்ப வர்ற டைமில் செயின்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து வர்றது. ஆனால் இந்த ரெண்டு வருகையுமே, ரெண்டு கம்மிங் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லட்டா, ரெண்டு அப்பியரன்ஸ்லையும் க்ளவுட்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் யூனிக். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப டீப் மீனிங் எனக்கு இன்னும் தெரியல, பட் இட் இஸ் அப்பியரிங் நிறைய வாட்டி அந்த கிளவுட்ஸ்ன்றது. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஜீசஸ் கிட்ட டிசைபிள்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி வருவீங்க, எப்போ திரும்பி வரீங்கன்னு கேட்கும் போது எக்ஸ்பிளனேஷனில் ஜீசஸ் டெல்ஸ், லூக் 21:27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஸோ நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இது செகண்ட் கம்மிங். ஹி வில் கம் பவர்ஃபுல்லா அப்படி வருவாருன்னு சொல்லி, இல்லையா? ரைட். யா. ஸோ ஜீசஸை பிடிச்சிட்டு பைலட் முன்னாடி நிறுத்தி இருக்கும் போது பைலட் கேட்பாரு, நீங்கள் என்ன ராஜாவா, எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ராஜா தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த டைம்.
அந்த டைம் தான் மேத்யூ 26:64. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் பார்க்கும்போது எப்படி வருவாரு? பவர்ஃபுல்லா செகண்ட் கமிங்ல வருவாரு. மேக் சென்ஸ்ல ஜென்டைல்ஸ் நான் பிலீவர்ஸ் அப்பதான் அப்படி பார்ப்பாங்கல்ல. ஒன்லி பிலீவர்ஸ் வில் சி ராப்சர்ல அங்க, ரைட்? அது பவர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு இல்லை. தட் இஸ் நைஸ். ஓகே, சேம் திங் இன் another gospel. இது ராப்சர் வசனம். 1 Thessalonians 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். அவரு இங்கே வரல. இது ரொம்ப அப்படிதான். ஐயோ சாரி ஷிபா. ஓகே ஓகே. இது ராப்சர்ல செகண்ட் கம்மிங்னு நம்ம சொல்றது. அடுத்தது ஜீசஸ் சொல்ற அடுத்த பாயிண்ட்ஸ் திரும்ப வருவார் இல்லையா, அந்த ஹார்ஸ்ல ரெட்டா ட்ரெஸ் பண்ணி. அது பவர்ஃபுல்லா அது அவெஞ்ச் பண்றதுக்கு வராரு. ஹீஸ் கம்மிங் டு டேக் பேக் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி இல்லையா. ஆடம்கிட்ட கொடுத்து லூஸ் பண்ணி யார் ஏமாத்தி எடுத்தா? சேட்டன். சேட்டன் இருந்து திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு வராரு இல்லையா. அப்போ ஹீஸ் கம்மிங் வெரி பவர்ஃபுல், ஆங்கிரி வித் wrath இஸ் கம்மிங். ஓகே, ஆமா. cloud is always about his presence. எங்கெல்லாம் இருக்கோ அது வரும். ஸோ யூ ரிமெம்பர், ஓ பை த வே திஸ் இஸ் த டேபர்நாக்கிள். இது சாலமன் கட்டின டெம்பிள். அது ஹெராட் கட்டின டெம்பிள். எசேக்கியல் தேர்ட் டெம்பிள். இவ்வளோ பெருசு இது, டு ஸ்கேல் அவ்வளோ பெருசு. இட் இஸ் ரியலி பிக். ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயும் வாசிச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த கிளவுடோட ப்ரெசன்ஸ் இருந்த மாதிரியே வரும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் it is there. ஜீசஸ் அசென்ஷன்லேயும் clouds இருந்தது, ரைட்? ஆமாம். டிரான்ஸ்ஃபிகரேஷனில் clouds இருந்தது. ஸோ ஐம் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட். அந்த க்ளவுடுன்றது சும்மா சாதாரண க்ளவுடுன்னு இல்லை. சீம்ஸ் லோடட். ஸோ இட் இஸ் அப்பியரிங் மெனி டைம்ஸ். ஆர் வி குட்? இவ்வளோ இருந்துச்சு பாருங்க. ஆமாம், இன்னும் எது? யா, ஓகே. ஸோ இது ஜான் எழுதிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நோட் பண்ணும்போது பாதியில் ஹில் ஸ்டார்ட் ப்ரைஸிங். அப்படி தானே வருது இது. நடுவில் ஹில் ஜஸ்ட் ப்ரைஸ் காட். இது கேடல. அதுக்கப்புறம் ஹில் கண்டினியூ த லெட்டர். ஆர் வி குட்? குட். ஓ, தேங்க்ஸ் ஃபார் பேஷண்ட்லி லிஸ்னிங். Revelation chapter 1 is finished. Thank God. Okay, so we'll go to chapter 2. இல்லை 6 to 19 அந்த tribulation. I think it will go fast. Church will take time. ஏன்னா அது நமக்கு இம்பார்ட்டன்ட். நமக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் உண்டு அது. ஓகே, ஸோ தேங்க் காட். ஸ்மால் ப்ரேயர். Loving Heavenly Father, thank you, precious Lord, for this great, wonderful time, Father. Lord, it is amazing that you are talking to us. You have written things for us. You want us to understand. You want to reveal many things to us, Father. You are an amazing God. Thank you, Lord, for it. Lord, let nothing wrong enter our heart. Let no wrong understanding creep into our hearts, Father. Help us not to get deceived. Help us to understand only what you want us to learn, only so that we will serve you better, adore you better, revere you better, love you better, Father. Bless this time, bless each and every one of us. In Jesus' wonderful name I ask. Amen. பிரைஸ் லார்ட். நம்ம சீக்கிரமே ஆரம்பிக்கக்கூடியது 6 o'clock ரெடியா இருந்தோம். இதனால எல்லாருடைய கன்வீனியன்ட் வர லேட் ஆயிட்டது.